இந்த காட்சியை பாருங்க. பிக் பாஸ் சீசன் கண்டிப்பா போயே தீருவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு முட்டில சுத்தியே தீருவேன். எப்பவுமே பொதுவாகவே நான் யாரையுமே அதாவது தாழ்த்தி பேசவும் மாட்டேன், தரக்குறைவா பேசவும் மாட்டேன். ஆனா இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. தற்போதுதான் இவனுடைய இந்த காட்சிகள் எல்லாம் பார்த்தேன். இனி நான் பிக் பாஸ்ல போகணும். ஏதோ பிக் பாஸ் இவன் மாமனார் வீடு மாதிரி. தயவு செய்து என்னை கூப்பிட சொல்லுங்க. எந்த குடும்ப சண்டையில போட்டு வெளியே வந்த மாதிரி ரோட்ல நடந்துக்கிட்டு, முட்டு போட்டுக்கிட்டு, மலையில் நனைஞ்சுக்கிட்டு, இவன் என்ன சொல்ல வாரான்? இவன் யாருன்னு எனக்கு தெரியல. ஆனா இவனுடைய காட்சிகளை பார்த்துட்டு இவனுக்கு நான் விளக்கமாக ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். இவன் என்ன சொல்ல வாரான்? இளைஞர்களுக்கு என்ன சொல்ல வாரான் இவன்? நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு வேணும்னா வாயை திறந்து கேட்கலாம், தப்பு கிடையாது. நேரடியாக அவங்கள்ட்ட தான் கேட்கணுமே தவிர, பிச்சை எடுக்கிற மாதிரி முட்டில் நடந்துக்கிட்டு, வெயிலில் நடந்துக்கிட்டு, மலையில் நனைஞ்சிக்கிட்டு நீ என்ன சொல்ல வர? சரி, சப்போஸ் உன்னை கூப்பிட்டாங்கப்பா, உன்னை பிக் பாஸ்லேயே கூப்பிட்டாங்க, நீ உள்ளே போய் என்ன சொல்லுவ? நீ என்ன பேசுவ? நான் இந்த மாதிரி ரோட்டில் நடந்தேன், ரோட்டில் முட்டு போட்டு நடந்தேன், நான் பிக் பாஸ் என்னை கூப்பிட்டாங்க. இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல வார? நீங்க எப்படி கருத்து சொல்லுவ? பிக் பாஸ் வீடுங்கிறது சமுதாயத்தை பிரதிபலிக்கிறதாக வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமுதாயம் இப்படிதான் இருக்கு. ஒருத்தர் நல்லவனா இருப்பான், ஒருத்தர் கெட்டவனா இருப்பான், ஒருத்தன் அதிகமாக பேசுறவனா இருப்பான், ஒருத்தன் கம்மியாக பேசுறவனா இருப்பான், ஒருத்தன் சட்டுன்னு கோவப்படுறவனா இருப்பான். இப்படி சமுதாயம் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரதிபலிக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு வீணாப்புற நிகழ்ச்சி தான், அது வேற விஷயம். அப்படி இருந்து நீ போய் என்ன பேசுவ? நீ போய் மக்களுக்கு என்ன சொல்லுவ? போய் உனக்கு என்ன திறமை இருக்கு? திறமைனா திறமையை காமிக்கணும்டா. உன்னுடைய திறமையை காமிச்சுன்னா தானாவே வரும் வாய்ப்புகள் கேட்பது தவறே கிடையாது. நம்ம வாயை திறந்து வாய்ப்புகள் கேட்டாவே 50% நமக்கு வெற்றி தான். அது வேற விஷயம். அது நேரடியாக போய் கேட்கணுமே தவிர, ரோட்ல படுத்துக்கிட்டு உருண்டுக்கிட்டு மலையில் நனைஞ்சிக்கிட்டு இப்படிலாம் கேட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம்? அப்படியே உன்னை கூப்பிட்டாலும் நீ போய் மக்கள்கிட்ட போய் என்ன சொல்லுவ? மக்களுக்கு என்ன உன் கருத்தை சொல்லுவ? இளைஞர்களுக்கு நீ என்ன சொல்ல வார? உன்னை ஃபாலோ பண்ற உன்னுடைய இளைஞர்கள் நீ என்ன சொல்ல வார? யோசனை பண்றான். முட்டாள்தனமாகவும் செய்யாம உன்னுடைய திறமையை காமி, தானாவே வாய்ப்புகள் தேடி வரும். இந்த மாதிரிலாம் முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இளைஞர்களையும் கெடுத்துக்கிட்டு, அதுக்கு வேற 2000 லைக்கு 3000 லைக்கு 1000 ஷேரிங்கு. இந்த லைக் பண்றவங்க முதல்ல செருப்பால் அடிக்கணும். இந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் லைக் பண்றீங்கல்ல, உங்களை செருப்பால் அடிக்கணும்டா முட்டாப்பர்களா. இவங்களுக்கெல்லாம் என்கரேஜ் பண்ணாதீங்களா. இவங்களெல்லாம் அதாவது ஆரம்பத்திலேயே தலையில் அடிச்சு உட்கார வைக்கணும். போடா போய் வேற வேலையை பாரான்னு சொல்லிட்டு முட்டாத்தனமா வேலை பார்க்குறீங்களா? இந்த மாதிரி இளைஞர்கள் நினைச்சா உண்மையிலே கவலையா இருக்கு. உலகம் எதை நோக்கி போகுது தெரியவே மாட்டேது எனக்கு. ரொம்ப கஷ்டம்.